சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு கிழங்குல எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. இதோட பேர் வந்து முடவாட்டங்கால். 4000 வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இது வந்து மூலிகை இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சூப்பு ரெடி பண்ண போகிறோம். இது முடவாட்டங்கால் என்ன பண்ண போகிறோம், தோல் சீவிக்கணும். இஞ்சியை எப்படி நம்ம தோல் சீவோமோ அந்த மாதிரி தோலை வந்து ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பு தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, சின்ன வெங்காயத்தை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சைஸ் சின்ன வெங்காயம், 12 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கணும். மிக்ஸர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் பெரிய சைஸாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ் பச்சை மிளகா இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முடவாட்டக்கால் கிழங்கு, அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்ரு சேர்த்து நீங்கள் நல்லா வந்து கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வந்து பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லது, அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூப்புக்கு பெரும்பாலும் நல்லெண்ணெய் சேர்த்தா வாசனையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சு விழுது இருக்குல்லையே, அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தண்ணியை வந்து எவ்வளோ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன் ஒரு முடவாட்டங்காலுக்கு. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி கொஞ்சமாக, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து தனியாக ஃபில்ட்ரு தனியாக அதுவே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கரும்பு சக்கை மாதிரி தான் இருக்கும். அதோட இது வந்து விழுது வந்து தனியாக வந்து வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்க. அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கோங்க. பெப்பர் வேணால் உங்களுக்கு தேவையான அளவு வேணால் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பெப்பர் சேர்க்கல, ஏன்னா மிளகு வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு போதும் அப்படி சொல்லிட்டு நான் பெப்பர் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்பை வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சூப்பு கடைகளெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா கார்ன் போட்டு, அப்படியே நீங்கள் வந்து குடிக்கலாம். இது வந்து வீட்டில் வந்து 45+ மேலே ஏஜ் இருக்கிறவங்க, உங்கள் அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தா யாருக்காவது மூட்டு வலி, கால் வலி, கை கால் வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.